அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை மிட்டாய். இது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நான் எப்படி செஞ்சுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. This video is sponsored by Buy More Shopping App. Buy More Shopping application is one of the online shopping app. நமக்கு தேவையான க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு தடவை போய் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அண்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முதல் ஒரு பவுல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுட்டு பன்னீர் ஊற்றி, ஒரு டீஸ்பூன் அளவு பன்னீர் ஊற்றி இதை ஊற வச்சுட்டேன். இது ஊறட்டும். நான் 1/4 கிலோ அளவு கோவா எடுத்திருக்கேன். நல்லா கட்டியாக இருக்குது. இதை லைட்டாக இதே மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. கோவாவை இதே மாதிரி உதுத்து வச்சுருக்கேன். 6 முட்டை எடுத்திருக்கேன். முதல் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இன்னொரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டே ஊற்றுங்க, டைரெக்டாக ஊற்றாதீங்க. ஒரு முட்டையாக ஊற்றி கலந்தீங்கன்னா அது ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். இதே மாதிரியே 6 முட்டையும் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 250 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோவா எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதையுமே போட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு 25 பாதாம் போல் எடுத்து ஊற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையுமே அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 50 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துக்கிறேன். நல்லா நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரோஸ் வாட்டரில் குங்குமப்பூ ஊற வச்சுருந்தேன்ல அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்மெல் சூப்பராக இருக்கும். குங்குமப்பூ வேணாம் இல்லைன்னா நீங்கள் வெறும் ரோஸ் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இப்போ ஒரு பேனுக்கு மாற்றிக்கிட்டேன். இதை அடுப்பில் வச்சுக்கலாம். பேனை அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. இது தண்ணியாக இருக்குல்ல, இந்த பேட்டர் ஓரளவு திக்காகணும். கைவிடாமல் மட்டும் கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டே இருந்தேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காகிடுச்சு. இது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். நான் கேக் ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். அந்த பேட்டரை இதில் மாற்றிக்கிறேன். நான் ட்ரேக்கு மாற்றிக்கிட்டேன். இதுக்கு இடையில ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஓவனில் வச்சுக்கலாம். நல்லா ஒரு தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஓவனை பேக்கிங்கில் 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 40 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இது வேகட்டும். ஓவன்லேருந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு 40 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலேயும் நல்லா செவந்து வந்திருக்கு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதை பீஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். பாருங்கள், இது ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். செம சாஃப்டாக வந்திருக்கு. அதே நேரம் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி. வீட்டிலையே சுலபமாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.